So last video ரெண்டு சோர்ஸ் எடுத்துட்டோமா, ஏசி சோர்ஸ்னா என்ன, டிசி சோர்ஸ்னா என்ன, அவங்க ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் கரெக்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர் பத்தி நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. அதாவது அந்த மாதிரி ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அவங்க கூட இந்த ஏசி சோர்ஸையும் டிசி சோர்ஸையும் கனெக்ட் பண்ணா அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ரைட், லெட் அஸ் see. ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டரை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் we will see the representation of resistor. This is the general representation. இந்த ரெசிஸ்டர் வந்து யூசுவலா என்ன பண்ணும் அப்படின்னா, flow of current வந்து அப்போஸ் பண்ணும். ரைட், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நீங்க எவ்வளவு அதிகமா கொடுக்குறீங்களோ அவ்வளவு என்ன ஆகுதுன்னா அது வழியா போற கரண்ட் வந்து அது ஸ்டாப் பண்ணிடும். லைக் ஒரு டேம் மாதிரி தான். டேம் வந்து நம்ம ஃபுல்லா திறந்துட்டா என்ன ஆகும், வாட்டர் ஃபுல்லா வெளிய போடும். அதே டேமை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா வாட்டரே போகாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் தான் டேம். டேமோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருந்தது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, இன்ஃபினிட்டியா இருந்ததுன்னா கரண்ட் வந்து 0 ஆயிடும். ஐ மீன் டேம்ல இருந்து தண்ணி வெளியே வராது. அப்படியே வந்து டேம் வந்து ஃபுல்லா இல்ல, இப்போ டேம் வந்து உடைஞ்சிருச்சு வச்சுக்கோங்க, அப்ப என்ன நடக்கும், கரண்ட் வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும், ரெசிஸ்டன்ஸ் 0 ஆயிடும். அங்க தடுக்கிறதுக்கு யாருமே இல்லையே. ஸோ இந்த தடைப்பொருள் தடுக்கிறாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் opposes the flow of current. Clear? So here according to Ohm's law, the relation between voltage and current in case of resistor is V is equal to I into R. That is the general relation. Clear? இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஆக்சுவலா ஜெனரலா எப்படி சொல்லணும் அப்படின்னா, வோல்டேஜும் கரண்ட்டும் இதுல எப்படி இருப்பாங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தான் இருப்பாங்க. when we are removing this proportionality remove பண்ணும்போது we have to keep some constant, right? அந்த கான்ஸ்டன்ட் தான் இந்த ரெசிஸ்டர். ஏன் இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கரண்ட்டும் ரெசிஸ்டரும் they are opposing each other. so இதுல நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, I is equal to, we can write like this, V by R. if I will increase the value of resistance, definitely the value of current will decrease. Clear? That is the conclusion. Okay. so for resistance la voltage kum current kum we know the relation now. அடுத்து நம்ம ரெசிஸ்டர்ல வந்து யாரை பத்தி பேசணும் அப்படின்னா, பவர். ரைட், இப்போ ரெசிஸ்டர்ல பவர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, do you remember நம்ம ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து एक्चुअली என்ன பவரை கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா, ரியல் பவரை கன்சியூம் பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்ட்டா. அப்ப அந்த ரியல் பவர்ல நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தேன். ரியல் பவர் கால்குலேட் பண்ணும்போது there are so many ways. so general formula is P is equal to V into I cos phi. இதான் வந்து ரியல் பவர்க்கான ஃபார்முலா. ஆனா இந்த பை அப்படிங்கிறது யாரை டினோட் பண்ணுது அப்படின்னா, that is the phase difference between the voltage drop across the resistor and the current through the resistor. ரைட், என்ன கன்க்ளூஷன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டர் வழியா நம்ம பாஸ் பண்ற கரண்ட்டுக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆகிற வோல்டேஜ்க்கும் நடுவுல எவ்வளவு ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த ஃபேஸ் ஆங்கிள் தான் இந்த பை. கிளியர்? ஆனா இங்க ஜெனரலாவே நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வோல்டேஜ் வந்து 0 டிகிரில ஃபேஸ் ஆயிருக்கு அப்படின்னா, கரண்ட் வந்து எப்படி பிளேஸ் ஆகும்னா 0 டிகிரில தான் பிளேஸ் ஆகும். ஜெனரலி there is no phase difference between voltage and current. ரெண்டு பேருமே ஒரே லைன்ல தான் ஃபிக்ஸ் ஆயிருப்பாங்க. இப்போ நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா இதுவும் 0 டிகிரில தான் இருக்கு, கரண்ட்டும் 0 டிகிரில தான் இருக்கு. so the value of pi is going to be 0. so what is the power formula? that is P is equal to simply V into I. clear? so அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கேஸ்ல V into I அப்படினு போட்டுட்டு, similarly the value of இத வந்து நம்ம வேற எப்படி எழுதலாம், V into I க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், V by R னு எழுதலாம். right, so that is going to be V square by R. clear? and next thing is, இதே போல நம்ம வேற எப்படி எழுதலாம், I அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு V க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், V க்கு பதிலா I க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you get I square R. ரெண்டு ரிலேஷனுமே கரெக்ட் தான். similarly we have to calculate work done or energy. என்ன ஃபார்முலா பார்த்தோம், integral of P into dt. clear? so integral of value of P is how much, I square R into dt. இதுல V square by R னு போட்டுக்கலாம். so you will get what, I square R into t. so that is how we are obtaining work done or energy. clear? okay. next thing is, when the resistance பத்தி பேசும்போது we have to see some properties of the resistor. இப்போ ரெசிஸ்டர் வந்து ஜெனரலா லீனியர் ரெசிஸ்டர், நான் லீனியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி பிரிப்பாங்க. லீனியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன் வந்து லீனியரா இருக்கும். நான் லீனியர் அப்படின்னா அப்படி இருக்காது, அவ்வளவுதான். ரைட், சோ இப்போ இங்க நீங்க வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் இங்க வேவ் ஃபார்ம் வரீங்க, V equal to IR தானே. அப்ப இதோட கர்வ் வந்து எப்படி வரும், you will have a straight line. that is for linear resistor. ஆனா non-linear resistance இருந்தா the value of resistance is keep on varying with respect to time. clear? so that is the relation for linear resistor. இப்போ the resistance வேற என்ன வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க அப்படின்னா, suppose if the value of resistance is changing with respect to temperature. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சடனா ஒரு ரெசிஸ்டரை எடுத்துக்கிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நான் டெம்பரேச்சர் பொறுத்து இன்க்ரீஸ் பண்றேன். அப்படினா ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து நான் ரைஸ் பண்றேன். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா ரெசிஸ்டன்ஸ்ல என்ன சேஞ்சஸ் வரும், ரைட்? சோ அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படினா, this is R0
to calculate the value of new value, that is R new, is going to be old value of resistance R naught into 1 plus alpha times of T. Clear? Or we can say del T. இந்த del T அப்படிங்கிறது என்ன அப்படின்னா changes in the temperature, அதாவது new temperature minus old temperature. You can say like this, right? So அதை இடத்துல நீங்க substitute பண்ணீங்க அப்படின்னா you will get what? New value of resistance. Old value of resistance கொடுத்துருவாங்க. இங்க alpha அப்படிங்கிறது temperature coefficient, அதோட வேல்யூ எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க. del T old value எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்தது, இப்போ நியூவா எவ்வளவு டெம்பரேச்சர் வந்திருக்கு அப்படினு கொடுத்துருவாங்க. அது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா you will get the value of new resistance. Clear? Don't forget, temperature பொறுத்து வேரி ஆயிடுச்சு அப்படின்னா this is the formula to obtain the new resistance. So this is all about resistor. So there are two things, one is linearity, another one is non-linearity. Non-linearity அப்படினா waveform இப்படி வரலாம் இல்ல இப்படி வரலாம், something, right? But அது எக்ஸாக்ட்டா நம்மளால predict பண்ண முடியாது, ஏன்னா அது non-linear. Clear? So that is all about resistor.